ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானோட பயிற்சி. கோவில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்ப்போம் இந்த சனி பயிற்சி பலன்களை. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இதே பலன்கள் தான், ஆனால் காலகட்டங்கள் முன்ன பின்ன இருக்குமே தவிர பலன்கள் ஒன்று தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி வர இந்த சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம். முதல்ல சனி பகவான்னா யாரு? சனி பகவான் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனீஸ்வரன் சொல்லுவாங்க, வேற யாருக்கும் அந்த பட்டம் இல்லை. ஸோ இதுலேருந்தே தெரியும் சனி பகவான் எவ்வளோ முக்கியமான ஒரு கிரகம்னு. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான். உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மனிதன் வாழ்கிறதுக்கே எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் ஆயுள்காரகன். ஸோ சனி பகவான் இல்லைன்னா மனித பிறவிகளே இல்லை, புரியுதுங்களா? கர்மக்காரகனா போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் செஞ்சோம் அதுபடி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறது. ஸோ அதுக்கான கர்மக்காரகன் சனி பகவான் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் தான். நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு உழைப்பு அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் இல்லாமல் உழைப்புங்கிற காரகமே வராது. தொழில்காரகன், ஒருத்தவங்க தொழில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஒருத்தவங்க தொழில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் தான். ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் சனி பகவானுக்கு இருக்குது. ஸோ ஆனால் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாரும் 7.5 சனி வருது, கண்ட சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னு பயப்படுவாங்க. அதனால பயப்படவே கூடாது. சனி பகவான் எப்பவுமே தொழிலில் கை வைக்கவே மாட்டார். தொழிலை விருத்தி தான் பண்ணுவாரே தவிர சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுப்பாரே தவிர தொழிலில் கை வைக்க தொழிலில் யாருக்கும் பறிக்க மாட்டார். ஏன்னா தொழில் காரகனே அவன் தானே. இன்னொன்று ஜீவனக்காரகன் சனி பகவான் தான். ஒருத்தன் ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு காரகமும் சனி பகவான் தான். இது குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். ஸோ அதனால பொதுவாக என்னென்னலாம் நடக்கும், அதாவது ராசி பலன்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் பொதுவாக அந்த உலகத்துக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா தங்கம் விலை பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரும். அதாவது ஏற்கனவே தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டு தான் வருது. இன்னமும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவோட வீட்டுக்கு, ஏன்னா குரு தங்கத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஸோ குரு வீட்டுக்கு சனி வரும்போது பெருக்கி விடுவார். சனி எப்பவுமே இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார். அப்போ தங்கத்தில் நிறைய முதலீடுகள் நடக்கும். அப்போ தங்கம் அதிகமாக வாங்குவாங்க, தங்கத்தோட விலை அதிகமாகும். ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இது சனி பயிற்சியில் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுவோம், அப்புறம் மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லுவோம். மருத்துவத்தில் நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது மெடிசன் ஃபீல்டில் நிறைய டெவலப்மெண்ட் வரும் இந்த சனி பயிற்சினால. புதுசாக தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பாங்க. அதாவது மருந்துகளே இல்லாத நோய்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சியில் அதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். தொழிற்சாலைகள் உற்பத்திகள் நல்லா இருக்கும். அதிலே முக்கியமாக இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். அயன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற எல்லாருக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இரும்புக்கு காரகன் யாருன்னா சனி பகவான். அவர் குரு வீட்டுக்கு வர்றார். இயற்கை உணவு பார்த்தீங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க, இயற்கை விவசாயம், இயற்கை உணவு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் அதிகமான வளர்ச்சிகள் உண்டாகும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தான். அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெகட்டிவ் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும். ஒரு எல்லா இடத்துல எல்லா ஃபீல்டுலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும். புதுசாக ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி போர்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6 நாடுகளில் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பூகம்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இயற்கை சீற்றம் சொல்லும் பார்த்தீங்களா, இயற்கை சீற்றம் வர்றது, காலநிலை மாற்றங்கள் வரும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், அந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் வர்றது. முக்கியமாக கோயில்களில் நிறைய சேதங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. திடீர்னு கோவில் ஏதோ ஒரு விபத்து நடக்கிறது, இல்லை கோயிலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி கோவில்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். கோவிலில் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். முன்னெச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் நம்ம பொதுவாக சொல்லலாம். தீவிரவாத தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா வானத்தில், அதில் இருக்கிறதுலே கடைசி கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். தனியாக இருப்பார் அவர் மட்டும். அதனால தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவானை தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்க. அதில் சனியோட ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. தனிமையில் இருக்க தான் விரும்புவாங்க. அவங்களாம் சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது
இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோக்கு அடுத்தடுத்து வரதுக்கு நம்ம அது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள் போட போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ராசிக்கும் சனி பகவான் எங்கே வராரு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, என்ன யோகத்தை கொடுக்க போகிறாரு, என்ன பாதகங்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, தனுசு ராசிக்கு சனி பகவான் யார்? தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் தான். மூணாம் இடம் விஜய, வீரியம், தைரியம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் சொல்கிற மூணாம் இடம். இதுக்கு சனி பகவான் தான். மாரகாதிபதி சனி பகவான் தான். இவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம்ங்கிறது வந்து இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரனால ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்டு. அது என்னங்கிற கடைசியாக சொல்கிறேன். ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் நிறைய உண்டு. ஏன்னா பொதுவாக சனி பகவான் வந்து லேட்டாக கொடுப்பார். ஆனால் இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வர்றது பார்த்தீங்களா, குரு பயிற்சி மே மாதம் குரு பகவான் இங்கே வந்துடுவார். வந்து ராசியை டைரெக்டாக பார்ப்பார். அப்போ சனி பயிற்சினால் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் கூட பாசிட்டிவாக மாறிடும் குருவோட பார்வையினால். சரி, அதை நம்ம குரு பயிற்சி விட அடுத்ததாக போடுவோம், அதில் பார்ப்போம். இப்போ இந்த சனி பகவான் வந்து யாருன்னு சொல்லிட்டு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது சனி பகவான் பொதுவாக இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவோம், அப்புறம் கடைசியில் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுவோம். இப்போ 4ஆம் இடம் போது வீடு, வண்டி, வாசல், சுகமாக இருக்கிறது, அம்மாவோட உடல்நிலை சொல்கிறது எல்லாமே 4ஆம் இடம் தான். ஸோ ஓகேவா? இப்போ 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு வண்டி வாங்குறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். அப்போ அது நெகட்டிவ் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இது ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் சுப விரயமாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது இது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறாருல, இப்போ பண விஷயங்கள்லாம் நிறைய வருமானம் உண்டு. ஸோ அப்போ அந்த வர பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்? ஒரு ஜுவல் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைய செலவு நடக்காமல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரு பாருங்கள். சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியவே பார்க்குறாரு. ஸோ இப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்? இப்போ வேலையே இல்லாத நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைன்னா புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருப்பீங்க, புதுசாக இன்னொரு ஜாப் மாறலாமானா மாறலாம் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில். குருவும் நல்ல இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். அப்போ கண்டிப்பாக அந்த மார்ச், மே அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்களோட ஒரு மாற்றம் உண்டு. அது நல்ல மாற்றங்களாக இருக்கிறதுக்கு உண்டு, வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வேலை வாய்ப்பு சொல்லிட்டேன் நல்லாயிருக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று இருக்குது, அது சூரியனோட நட்சத்திரம், 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியோட நட்சத்திரம் அங்கே இருக்கும்போது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் அடையுமானா இந்த சனி பயிற்சியில் அந்த கடன் அடையும் சனி பகவான் பார்க்கும்போது. அதேமாதிரி தேவையில்லாத கடனை வாங்கவும் கூடாது. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் ஓட்டுறது நல்லது. கடன் வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கக்கூடியதுக்கு ஒரு வழி உண்டு இந்த சனி பயிற்சியில். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும். ஏன்னா 6ஆம் இடம் தான் வம்பு வழக்க சொல்கிறது. அந்த இடத்த சனி பகவான் பார்க்கும்போது கோர்ட்டு கேஸு சால்வ் ஆகவும் செய்யும். அதே நேரத்தில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து 10ஆம் இடத்த சனி பகவான் பார்க்க போகிறார். பொதுவாகவே ஜீவனக்காரன் சனி பகவான் தான், தொழிற்சானாதிபதி சனி பகவான் தான். அவர் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுக்காக பிரயாணம் பண்ணுவாங்க. வெளியூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வெளி மாநிலத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக இன்னொரு கடை ஆரம்பிக்க போகிறேன், இல்லை புதுசாக இன்னொரு தொழிலே செய்ய போகிறேன், 2வது இன்னொரு தொழில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் நல்லா இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஆரம்பது நெகட்டிவ் தான் செய்வார், தாமதமாக தான் கொடுப்பார். அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், போக 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 அது கொஞ்சம் பிக்கப் ஆகிடும். அப்போ தொழில் நல்லாயிருக்கும் இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்களுக்கு. தொழில் விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சொந்த ஜாதகத்தில் ஒரு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறத பற்றி நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும். அடுத்து சனி பகவான் ராசியை பார்க்கும்போது சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் வந்து மந்த கிரகம், அதாவது மந்த நிலையை கொடுப்பார். அவர் அதனால ஸ்லோ பிளானட் வேறையா, அப்போ மந்த நிலையை கொடுப்பாரு. கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமாக உழைக்க கற்றுக்கணும், அதிகமாக உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். தூக்கம் கொஞ்சம் குறையும், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதாவது டயத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது, இதை கொஞ்சம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கணும் தனுசு ராசிக்காரங்க.
நிறைய பேருக்கு தலைவலி, தலைக்குத்தல், தலைபாரம், இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து பயப்படுறதுக்கு சொல்ல ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது என்ன ஆகும், இன்னொரு என்ன ஆகும்னா உடல்நிலையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுகஸ்தானம் இல்லையாது, அதில் ஒன்று உங்கள் உடம்புல பிரச்சனை வரும், இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது விரை செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால முதல்ல நான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு சுபகாரியம் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அதனால அது ஒரு பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இந்த சுபகாரியம் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது புதுசாக ஒரு எதிரி ஒருத்தர் வருவார். ஏன்னா 6ஆம் இடம் தான் எதிரி ஸ்தானம்னு சொல்கிறது. அந்த இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது புதுசாக ஒரு எதிரி வர்றது, இல்லை நீங்களாவே அவரை கிரியேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகமாக யார்ட்டையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. இது நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்கிறது. அதேமாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. எப்பவுமே சனி பகவான் வந்து ஸ்லோவாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இன்னைக்கு ஒரு வாரம் நீங்கள் ஒரு 1000 ரூபா வருமானம் வந்திருக்குன்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பிளான் பண்ணிக்கலாம், அப்படி தான் போகணுமே தவிர எடுத்தோடனே நான் 1 லட்சம் 2 லட்சம் போடுறேன் வைக்கிறேங்கிறத பண்ணக்கூடாது. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. அதேமாதிரி நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அவர் வந்துட்டு குரு 7ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்போ நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். திருமணமே ஆகாதவங்களுக்கு நிறைய பேர் நடக்கும். குழந்தை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தான் புதிய வரவை சொல்றது. அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகும்போது அங்கே வலுவாக இருக்கிறாரு. ஏன்னா இங்கே குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். குரு வந்து சமகரகம், புதன் நண்பர், சனி வந்து அவரோட சொந்த நட்சத்திர சாரா இங்கே இருக்குது. அப்போ சனி பகவான் வலுவாக இருக்கிறது. அப்போ புது வரவு ஒன்று உண்டு குடும்பத்தில். குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்னென்ன கிடைக்கும் கிடைக்காது இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது இந்த சனி பயிற்சியில். அது இல்லாமல் அங்கே போக முடியல அப்படின்னா தேனி மாவட்டத்தில் குச்சனூருங்கிற இடத்துல சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த தேனி மாவட்டத்தில் இருக்க குச்சனூரில் இருக்க சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அங்கே போய் வீடியோ எடுத்து அதில் டீட்டெயில் இருக்கும், போய் பாருங்கள். சோழவந்தானில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு முடிஞ்சவங்க அதுக்கு போயிட்டு வாங்க. இது எதுக்குமே என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க நவகிரகங்களில் இருக்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றிவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த தனுசு ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கோவரணத்தில் நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக புதிய அலுவலகம் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை வந்து வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி, புதுசாக ஜாதகம் எழுதணும், இல்லை ஜாதகமே இல்லாதவங்களுக்கு நம்ம பிரசனம் பார்க்கணும். இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என் நம்பர் இருக்கும், என் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. நேரில் பார்க்க முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.